இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நைட் இவரு ஏன் ரூம்ல இருந்தாரு? அந்த விஜய் வந்து பிரச்சனை பண்ணி இவரை வெளியில கூட்டிட்டு போனா. அதுக்கப்புறம் அவ இவர் ரூம்ல போய் படுக்க பாக்குறா. எவ்வளவு திமிரு இருக்கும் அவளுக்கு. இவரும் அவ சொல்றதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு இருக்காரு. பிருந்தா, நான் தான் இவனை விஜய் கிட்ட ஓகே சொல்ல சொன்னேன். நீங்களா? எதுக்கு? அப்பதானே உங்க 2 பேத்துக்கு நடுவில் பிரச்சனை வரும், நீ கலவரம் பண்ணுவ, அவளை ரூம் விட்டு வெளியே துரத்த முடியும். அது நடந்துச்சா இல்லையா? அது நடந்துச்சு. ஆனாலும் அவ கூட அப்பெல்லாம் ஒன்னும் ஆகாது. நீ இதுக்காகலாம் கோவப்பட்டு இருக்காத. பிருந்தா, கார்த்தி உன் மேல எவ்வளவு உயிரா இருக்காருன்னு எங்களுக்கே நல்லா தெரியுது. உனக்கு தெரியலையா? இதெல்லாம் பெருசுப்படுத்தாதடி. இல்லக்கா, இந்த டிராமாவை இப்பவே நிறுத்திக்கலாம். இதெல்லாம் சரியா வரல. ஐயோ, இவர் அவ கூட பாசமா பேசுறது பழகிறதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியல. அந்த நாடகத்தை பிரேக் பண்ணா அந்த விஜய் இந்த வீட்டை விட்டு போமாட்டா. சிம்பத்தி கிரியேட் பண்ணுவா. காலத்துக்கும் நீ வெறுமனா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கார்த்தி கூட வாழவே முடியாது. அது ஓகேவா உனக்கு? என்ன பிருந்தா, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னா எப்படி? இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆவறா, வேற வழி இல்லை. அடடே வாங்கண்ணே. என்னப்பா லோடு எடுக்கணும்னு சொன்னோம், நீ என்னன்னா போனே எடுக்க மாட்டேங்கிற? லோடு கிடைக்குமா இல்ல நாங்க வேற இடம் பார்க்கட்டுமா? ஐயோ சாரிண்ணே, கவனிக்கல. ஏப்பா இன்னைக்கு தானப்பா டெலிவரி கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் வந்து எடுத்து தரேண்ணே, நீங்க இப்ப கிளம்புங்க. மரா, பணத்தை கட்டாம கடையை திறக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இப்போ கடையை திறக்கிறது தப்பு இல்லையா? நம்ம கடையை நடத்த போறது இல்ல, நம்ம சரக்கு தான் எடுக்க போறோம். பாத்துக்கலாம். அது இல்லாம நம்மளுக்கு வேற வழியும் இல்ல. ஒரு வார்த்தை கொடுத்தா அதை காப்பாற்றணும். இல்லடா, அது அது அண்ணா நீங்க போங்க. நீங்க போறதுக்குள்ள சரக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். சரி போலாம். சரி வாங்கப்பா போலாம். சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, எல்லாம் நடிப்பு தான். டே கூட்டு போட. அதெல்லாம் புரிஞ்சுப்பா. சரியான ஆளு. வா அண்ணி, ரொம்ப நன்றி அண்ணி. நீங்க இந்த உதவியை செய்யலைன்னா அந்த கடை எங்க கையை விட்டு போயிருக்கோம். வாழ்க்கையில் இந்த உதவியை என்னைக்குமே மறக்க மாட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் டி. ஏய், என்னடி தேங்க்ஸ் எல்லாம் நமக்குள்ள? நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல, அதனாலதான் பண்ணேன், அவ்வளவுதான். கடைய நல்லா நடத்துடி. உதவி பண்றது பெரிய விஷயம்லாம் இல்ல. அந்த உதவி ஒரு பெரிய விஷயமாவே யோசிக்கல பாரு. ஏதோ அண்ணியோட மனசு கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படியே இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் நல்லது, மெயினா ராகவனுக்கு நல்லது. சரி வா போலாம். மாத்திக்க வேற துணி எடுக்காம வந்துட்டேன். இப்ப குளிச்சுட்டு எந்த புடவை கட்டிக்கிறது? அம்மா இப்படி இருக்காளே, ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுப்போம், நல்லா பார்த்துப்போன்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா அவளுக்கு? நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறா. ட்ரெஸ் காணோம். இந்த ட்ரெஸ் தானே போட்டு குளிக்க போன, திரும்ப அதே ட்ரெஸ் போட்டு வந்திருக்க. துவைக்க போடலையா?
ஒரு ஜவுளி கடைக்காரன் பொண்டாட்டி மாத்திக்க ட்ரெஸ் இல்லாத மாதிரி நிக்கிறியே, வெளியே என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க? விளையாடுறியா? நான் என்ன விளையாடுறேன்? பின் என்னடா, நான் குளிச்சுக்கிட்டு இருக்கிறேன், புடவைய திருடி எடுத்துட்டு போயிருக்க. இதே நானா? ஆமா நீதான், பின்ன யாரு? நானும் வந்து கேக்குறேன், ஆகாயத்துல இருந்து பேயா வந்து எடுத்திருக்கோம். ஏய், பேய் கூட எடுத்திருக்கோம். நான்லாம் உன் புடவை எடுக்கல. நான்சென்ஸ் மாதிரி பேசி. ஏய், உன்னை பத்தி தெரியும்டா எனக்கு. முதல்ல போய் சொல்லி குடிக்கதான் செய்வ, இப்ப திருடவும் ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, நான் திருடலன்னு சொல்லிட்டேன். பாரு மாறா, மரியாதை என் புடவைய கூட, நான் ரெடி ஆகணும். ஏண்டி, நான் திருடலன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்ப அதை நம்ப மாட்டியா நீ? நீ தான் திருடி இருப்ப. சரி, நான் திருடினதாவே இருக்கட்டும், முடிஞ்சா எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்க போ. போடா. மனுஷி அவெல்லாம். எங்க காணோம்? ஏய் ஏய், ஏண்டி என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கழிச்சுக்கிட்டு இருக்க? அப்படிதான் கலைப்பேன். என் புடவைய ஒளிச்சு வச்சிருக்கல, அத கண்டுபிடிக்க நான் கலைக்க தான் செய்வேன். ஏய், இங்க பாரு, உன் ட்ரெஸ் எதுவும் கிடைக்கலன்னா திரும்ப நீ தான் அதெல்லாம் அடுக்கி வைக்கணும். முடியாது, அப்படிதான் கலைப்பேன். அப்ப நானும் உன் ட்ரெஸ்ஸை கலைப்பேன். நான் மட்டும் இழிச்ச வாயினா போடி. இவன் மட்டும் கலைப்பலாம், நான் ஒன்னும் பண்ணாம இருக்கணுமா? போடி. என்னடா உன் பண்ற? ட்ரெஸ் மட்டும் என்ன வசதியா? உன் புடவை இங்க இருக்காது. டேய், விளையாடாதடா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். ட்ரெஸ் குடு. ஏய், இவளுக்கு நான் என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது? நான் உன் ட்ரெஸ்ஸை எடுக்கலடி. நீ எடுக்கலன்னா வேற எங்க போகும்? தெரியலையே, புடவை டிசைன் நல்லா இருக்குன்னு வேற யாராவது எடுத்துட்டு போனாலும் போயிருப்பாங்க. அத்தே போய் கேளு போ. மரம். போடி. என்னம்மா இது? என்ன புடவை நல்லா இருக்குல்ல? நல்ல டிசைன். மோ வயசு பொண்ணுங்க கட்டுறதுதான். ஆனா எனக்கும் நல்லா எடுப்பா தானடி இருக்கு. நான் அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சிருவேன் பாத்துக்க. ஏண்டி, இது யாரோட புடவை? வெளியில அந்த கூரை வீட்டுல தான் கடந்துச்சு. ஐயோ, வீரா புடவையா? அவளோட புருஷன் நல்ல ரசனக்காரனா தாண்டி இருக்கான். நல்ல புடவையா தான் எடுத்து கொடுத்துருக்கான். ரசிக்கிற நேரமா இது? அவங்க ரெண்டு பேரும் அங்க புடவை காணும்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா அவ புடவை எடுத்து கட்டிட்டு இருக்க? மா, யாராவது பார்த்தா என்னமா ஆகுறது? ஏய், அத வேற யாராவது எடுத்துப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. என்னமா நீ? இந்த வீட்ல யாராவது புடவை இல்லாம இருப்பாங்களா? ஜவுளி கடைக்காரங்க குடும்பம். இந்த வீட்ல ஒரு புடவை காணாம போகுதுன்னா அப்ப யாரோ வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க தானே சந்தேகப்படுவாங்க. சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற? புடவைய கட்டி தரவா? நீ புடவை எல்லாம் கழட்டி தர வேண்டாம், முதல்ல இங்க இருந்து கிளம்பு. எங்க? இதுக்கு மேல நீங்க இருக்க வேண்டாம், கிளம்புமா. என்னால இங்க இருந்து போக முடியாதுடி. போலீஸ் கிட்ட மாட்டிக்கவா? என்னம்மா, உன் கையும் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. கண்ட நேரத்துல சத்தம் போட்டுட்டு இருக்க, கண்டது திருடிட்டு இருக்க. வேணாமா, முதல்ல நீ கிளம்புமா. அதெல்லாம் முடியாது. பிரச்சனை முடியற வரைக்கும் நான் இங்கேதான் இருப்பேன். மா, எனக்கு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வைக்காதம்மா. மரியாதை அங்க இருந்து போயிடு.